வணக்கம் மக்களே! நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தி ஜீனியஸ் ஷோ. நான் உங்களோட இன்னைக்கு இந்த வீடியோல கிறிஸ்டியன் மாட்லினோட ஒரு ட்ரையாலஜியா வெளில வந்த தி அரேஞ்ச்மெண்ட் இந்த புக்கோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். இந்த புக் வந்து ஒரு சீரிஸ் ஆஃப் 3 புக்ஸ். அரேஞ்ச்மெண்ட், அட்டான்மெண்ட், அமெண்ட்மெண்ட் சொல்லிட்டு 3 புக் இருக்கு. 3 புக்குமே கிட்டத்தட்ட ஒரே ஸ்டோரி என்ன ஃபாலோ பண்ணுது. இந்த புக்கோட பிளாட் லைன் என்ன, ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன இதுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி ஆத்தரை பத்தி பார்த்துருவோம். நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருந்த ராக் பேப்பர் சீசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிறிஸ்டியன் மாட்லினோட புக்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மேரேஜ்குள்ள இருக்க டார்க் சீக்ரெட்ஸ், லைஸ் அண்ட் அந்த ட்விஸ்ட் எல்லாம் ரிவீல் ஆகுறது இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்க நிறைய புக்ஸ் எழுதியிருப்பாங்க. இந்த சீரீஸுமே வந்து மேரேஜ் பேஸ் பண்ண புக் தான். ஸோ உங்களுக்கு இந்த டொமஸ்டிக் த்ரில்லர் அண்ட் சீக்ரெட்ஸ் பேஸ் பண்ண த்ரில்லர்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த புக் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளாட் லைன் அண்ட் மோட்டிவேஷன்குள்ள போயிடுவோம். பீட்டர் அண்ட் எயின்ஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் இருக்காங்க. இவங்களோட மேரேஜும் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷனை நோக்கி போயிட்டு இருக்கு. 2 பேரும் பிரியற மாதிரி இருக்காங்க. அதனால இந்த மேரேஜை மறுபடியும் லைஃப்க்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எயின்ஸ்லியும் பீட்டரும் வந்து ஒரு அக்ரிமெண்ட் குள்ள வராங்க. அதுதான் இந்த அரேஞ்ச்மெண்ட். இந்த அரேஞ்ச்மெண்ட்குள்ள 2 பேரும் வரதுக்கான மேஜர் ரீசனே உங்களோட மேரேஜ் பெட்டர் ஆகணும், உங்களோட பர்சனல் லைஃப் பெட்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வராங்க. இதுல சில ரூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரூலே என்னன்னா 2 பேரும் வேற வேற பர்சன்ஸை வந்து டேட் பண்ணிக்கலாம். என்ன மேரேஜ் ஹஸ்பண்ட் ஒரு பர்சன் டேட் பண்ணிக்கலாம், ஒய்ஃபும் வந்து ஒரு பர்சனை டேட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த டேட்டிங்கில் செர்டைன் ரூல்ஸ் இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரே பர்சன் கூட நீங்கள் 2 தடவை டேட் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஃபிசிக்கல் நீட்ஸ்க்காக மட்டும்தான் இருக்கணும். நீங்கள் வந்து எமோஷ்னலாக வந்து அட்டாச் ஆகக்கூடாதுங்கிறனால ஒரு பர்சனை வந்து நீங்கள் டேட் பண்ணுறீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃப்ளிங் தான். அதுக்கு மேலே வந்து நீங்கள் அவங்க கூட எந்த விதமான எமோஷனல் கனெக்ஷன்லையும் இருக்கக்கூடாதுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ரூலு. செகண்ட் ரூலு 2 பேரும் ஒரே நாளில் வந்து டேட் எங்கேயும் போகக்கூடாது. எயின்ஸ்லி வந்து டியூஸ்டே போகிற மாதிரி இருக்குன்னா பீட்டர் வந்து தேர்ஸ்டே போவார். ஸோ 2 பேரும் 2 டிஃப்ரெண்ட் டேட்ஸில் தான் வந்து டேட் போகணும். அண்ட் வீக்லி 1 டேட்னா 1 டேட்டுக்கு அதிகமாகவும் நீங்கள் எந்த பர்சனையும் டேட் பண்ணக்கூடாது. அண்ட் 1 டேட்டுக்கு கம்மியாகவும் நீங்கள் யாரையும் பார்க்காம இருக்கக்கூடாது. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் பிகமிங் அன் எக்ஸசைஸ் மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இது வந்து எமோஷனல் அட்டாச்மெண்ட்டுங்கிறத தாண்டி ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க் மாதிரி வீக்லி ஒரு பர்சனை தேடி வந்து இவங்க 2 பேரும் டேட் போகணும். அவங்களோட ஒரிஜினல் நேமோ இல்லை அவங்கள ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுற மாதிரியான அட்ரஸோ வந்து இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட வந்து அவங்க ஷேர் பண்ணிக்க கூடாது. லாஸ்ட் இருக்க ரூல் தான் வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். இவங்க 2 பேரும் டேட் பண்ணுறாங்க இல்லையா, இப்போ எயின்ஸ்லி போயிட்டு ஒரு 2-3 பேரை டேட் பண்ணுற மாதிரி இருக்கும், பீட்டரும் போயிட்டு 2-3 பேரை டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்க யாரை டேட் பண்ணுறாங்க, இவங்க யாரை மீட் பண்ணுறாங்க, அங்கே என்ன நடந்துச்சு, இது எதையுமே வந்து இன்னொரு பார்ட்னர் கூட ஷேர் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மேரேஜை காப்பாற்றுறதுக்கு டேட்டிங் போகலாங்கிறதே ஒரு வியர்டான சொல்யூஷனாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து இது ஸ்டார்ட் ஆகுது. 2 பேரும் வந்து டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் அவங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ஒரு சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் அதுலேருந்து அவங்க எப்படி வெளியே வராங்க, அதை வந்து எப்படி அவங்க டேக் ஆன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த புக்கோட என்டையர் கதையே. ஸோ வித்தவுட் ஃபர்தர் ஸ்பாய்லர்ஸ் இந்த புக்கோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்குள்ளே போயிடுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த புக்கில் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்லாம் வந்து கவர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு ஒர்க் அவுட் ஆன விஷயம் வந்து இந்த டேட்டிங் கான்செப்ட். இது ரொம்பவுமே புதுசாக இருந்துச்சு. நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்துருப்போம். ஈவன் இதே மாதிரி ஒரு ஜானரில் ராக் பேப்பர் சீசர் பற்றியும் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க்கும் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்க. அந்த புக்லேயும் இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம்னால தான் வந்து அவங்க வந்து ஒரு வீக்கெண்ட் கெட்டவே மாதிரி போவாங்க. ஆனால் அது வந்து வேற யாரையும் இன்வால்வ் பண்ணாத மாதிரி இருக்கும். இந்த கான்செப்டே வந்து நம்மளோட மேரேஜில் ஒரு ப்ராப்ளம்னா நம்ம டேட் போகலாங்கிற கான்செப்டே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அது நல்லா ஒர்க் அவுட்டும் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி ஜஸ்ட் நீங்கள் டேட் போகலாங்கிறதோட விடாமல் அங்கே இந்த கண்டிஷன்ஸ் இந்த ரூல்ஸ்லாம் கொண்டு வரப்போ அது இன்னும் சுவாரஸ்யமாகுது. எங்கெல்லாம் வந்து சீக்ரெட்ஸ் பில்ட் ஆகுது, எதெல்லாம் வந்து மறைக்கிறாங்கிறது இன்னும் வந்து இந்த பிளாட் லைனையே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போச்சுன்னு சொல்லுவேன். அடுத்தது இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட் அண்ட் அடிக்டிவ் ரைட்டிங். ஏன்னா ஹவுஸ்மேட்ல வர மாதிரியோ இல்லை ஈவன் மற்ற மேஜர் த்ரில்லர் புக்ஸில் வர மாதிரி ஒரு மேஜர் பிளாட் ட்விஸ்ட்டை பேஸ் பண்ணி இல்லாமல் இந்த புக்கில் ஓவராலாகவே வந்து நிறைய ட்விஸ்ட், மினி ட்விஸ்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கு. அதனால இது நம்மளை எங்கேஜிங்காக வந்து படிக்க வச்சுக்கிட்டே இருக்கு. அண்ட் இந்த புக்கெலாம் வந்து நான் ஒரு 2 சிட்டிங்கில் முடித்தேன். அந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட் ரைட்டிங். அந்த சின்ன சின்ன ட்விஸ்ட், சின்ன சின்ன சிக்னல்ஸ் வந்து ரிவீல் ஆக இன்னும் ஒரு சாப்டர் படிக்கலாம், இன்னும் ஒரு சாப்டர் படிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. இந்த 1 சாப்டர் மோர் பிஃபோர் ஐ ஸ்லீப் அந்த கிளான்ஸ்லாம் யாராச்சும் இங்கே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த புக்கு வந்து உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணும். அங்கங்கே நிறைய ட்விஸ்ட் ரிவீல் ஆகி கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ பேசிங் பொறுத்த வரையும் ஒரு 9 out of 10 ரேட்டிங்கே கொடுப்பேன் இந்த புக்குக்கு. அடுத்து என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் வந்து இதில் இருக்க மல்டிபிள் பிஓவிஸ் தான். நார்மலாகவே இந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க 2 பேரோட பிஓவி தான் வந்து மேஜராக இருக்கும். ஆனால் இந்த புக்கில் வந்து
அவங்க டேட் பண்ற பர்சன், அவங்களோட கேரக்டர்ஸ், அவங்களோட பிஓவிஸ்ன்னு சொல்றனால எல்லாரோட டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிஓவிஸும் நம்மளுக்கு தெரியறனால ஒவ்வொருத்தரோட மோட்டிவேஷன் என்ன, நம்மளால ஒவ்வொருத்தரையும் வந்து தனித்தனியா கிரேட் பண்ண முடியுது. யார் வந்து மாரலி கரெக்ட், இல்லலாம் மாரலி இன்கரெக்ட், அந்த மாரி வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் தாட் ப்ராசஸும் இந்த புக்கு குடுக்குது. இந்த மல்டிபிள் பிஓவிஸ் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகாது. இந்த கேரக்டர்ஸ் போய் ஒவ்வொரு கேரக்டரை மீட் பண்றப்ப அங்கருந்து தனியா அந்த இன்னொரு பிஓவி ஸ்டார்ட் ஆகுறப்ப ஃபர்ஸ்ட்டு வந்து ரொம்ப இன்னோசென்ட்டா எதுவுமே தெரியாது நம்ம நெனச்ச கேரக்டர்ஸ்லாம் வந்து அதுக்கப்புறம் ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. சம்திங் ஃபீல்ஸ் ஆஃப் அந்த மாரி வந்து நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருந்துகிட்டே தான் இருக்கு. அடுத்தது இந்த புக்ல வந்து ட்விஸ்ட்டு. ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருந்தாலும் ஒரு 2லேருந்து 3 ட்விஸ்ட் வந்து நச்சுன்னு இருந்துச்சு. அதுவும் அந்த கிளைமேக்ஸ்ல இருந்த ட்விஸ்ட் எல்லாம் வந்து உங்களால பிரெடிக்ட் பண்ணியிருக்கவே முடியாது. ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபையிங் எண்டிங்ன்னு சொல்ல மாட்டேன். இது இப்படி நடக்கும் நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல வந்து உங்கள விட்டுரும். அகைன் இந்த ஆனியன் பீலிங் அனலாக் தான். ஃபர்ஸ்ட்டு ஒண்ணுமே இல்லாத மாரி இருக்கும். ஒவ்வொரு லேயரா போக 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 தி ஸ்டோரி கெட்ஸ் டார்க்கர் அண்ட் டார்க்கர் அண்ட் இன்டென்ஸ். ஒரு பாயிண்ட்ல வந்து நம்ப முடியாத அளவுக்கு போய் இந்த ஸ்டோரி வந்து நம்மள விட்டுரும். இதுல ஒர்க் அவுட் ஆகாத விஷயங்கள்னு சில விஷயங்கள் இருக்கு. சில ட்விஸ்ட் வந்து ரொம்ப டூ குட் டு பி ட்ரூ அந்த மாரிலாம் இருந்துச்சு. இப்படியெல்லாம் பிராக்டிகலா நடக்குமா அப்படிங்கிற விஷயங்கள் இருந்துச்சு. செகண்ட் வந்து இதுல வந்து ஒரு கேரக்டர் வந்து கடைசியா வந்து மேனிபுலேட் பண்ற மாரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. அது ரியலிஸ்டிக்கா இல்லையோ, அந்த மேனிபுலேஷன் வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபோர்ஸ் ஃபீட் பண்ண மாரி இருந்துச்சு அப்படின்னு தான் வந்து எனக்கு தோணுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுஸ்மெய்ட்லாம் நம்ம படிச்சிருப்போம். அண்ட் அந்த புக் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுக்கு மேஜர் ரீசனே வந்து அந்த மேனிபுலேஷன் அவ்வளோ ஜென்யூனா இருந்துச்சு. இந்த புக்ல அந்த மேனிபுலேஷன் கொஞ்சம் ஃபோர்ஸ் ஃபீட் பண்ண மாரி டூ குட் டு பி ட்ரூ அந்த மாரி தான் இருந்துச்சு இந்த ட்விஸ்ட் அண்ட் மேனிபுலேஷன். அண்ட் இதுல வந்து கேரக்டர் டெப்த் வந்து பெருசா இல்ல. என்னதான் வந்து ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் படிக்கிற புக்கா இருந்தாலும் கேரக்டர் டெப்த் இல்லங்கிறது ஒரு பெரிய நெகட்டிவா தான் இருக்கு. இதுக்கு மேஜர் ரீசன் என்னன்னா அவங்களோட பாஸ்ட பத்தி பெருசா இவங்க டெவல் பண்ணாததான். பிரசன்ட்ல இவங்க டேட்டிங் போறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அண்ட் ஃபியூச்சர் இத பேஸ் பண்ணியே என்டையர் ஸ்டோரியுமே நகர்ந்துருச்சு. இவங்க 2 பேருக்கும் ஆக்சுவலா என்னதான் பிரச்சனை? ஏன் வந்து இவங்களோட மேரேஜ் வந்து ஃபால் அப்பார்ட் ஆகுற மாரி இருக்கு? அப்படிங்கிற பாயிண்ட்ஸ்லலாம் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சிருக்கும். இவங்க எப்படியாச்சும் சேர்ந்துரணும், இவங்க எப்படியாச்சும் தப்பிச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த எமோஷனல் கனெக்ஷன் மிஸ் ஆனனால அந்த கப்புளுக்கும் நம்மளுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்க மாரியே இருக்கு த்ரூ அவுட் த என்டையர் புக். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாரி அந்த ட்விஸ்ட், மேனிபுலேஷன்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்பிலீஃப்லாம் இருந்துச்சுன்னா, இது ஒர்க் அவுட் ஆகாது. இதெல்லாம் நடக்குமா அப்படின்லாம் யோசிச்சீங்கன்னா, அது வந்து உங்கள எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும்னு தெரியல. அண்ட் கேரக்டர் டெப்த் இல்லன்னா வந்து நம்மளுக்கு எமோஷனல் இம்பாக்ட்டும் இருக்காது. அட் தி எண்ட் ஆஃப் த புக்லாம் வந்து இவங்க 2 பேர பத்தியும் நம்மளுக்கு உண்மைகள் தெரிஞ்சாலும், நம்மளுக்குன்னு அஸ் எ ரீடரா நம்மளுக்கு பெருசா மோட்டிவேஷன் எதுவும் இல்ல. இவங்க சேர்ந்து இருக்கணும், இல்லன்னா இவங்க பிரிஞ்சிரணும், இல்ல யாராச்சும் ஒருத்தர் தான் இருக்கணும். அந்த மாரி எந்த விதமான எமோஷனல் இம்பாக்ட்டையும் வந்து இந்த புக்கு குடுக்கல. மேபி 2ண்ட் புக், 3ர்ட் புக்ல அத வந்து டீப்பா அனலைஸ் பண்றாங்களா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த புக்க பொறுத்தவரையும் எமோஷனலா வந்து பெரிய கனெக்டிவிட்டி எந்த கேரக்டர்ஸ் கூடயும் இல்ல. மேஜர் ரீசன் வந்து இதுல 2 பேருமே வந்து ஹைலி டார்க் கேரக்டர்ஸ் தாங்க. இவன் நல்லவன், இவன் நல்லா இருக்கணும்னு வந்து நெனைக்கிற மாரி எந்த கேரக்டருமே இந்த புக்ல இல்ல. அதனாலேயே கூட இந்த எண்டிங் எத்தனை பேரை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அண்ட் மாரலா வந்து எனக்கு இந்த ஒரு கதைனா கரெக்டா தான் முடியணும். இட் எண்ட்ஸ் வித் அஸ், இட் ஸ்டார்ட்ஸ் வித் அஸ் மாரி மாரலி ஸ்ட்ரிக்ட்டா கரெக்ட்டா இருக்கணும் அப்படின்லாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா, இந்த புக் வந்து உங்களுக்கானது கிடையாது. அண்ட் வேர்டிக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டொமஸ்டிக் டைனமிக்ஸ்ல வந்து நான் படிச்சதிலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானரான புக்கு. ஏன்னா மேரேஜ சேவ் பண்றதுக்கு டேட் போகணுங்கிறதே அதே வந்து கேட்சியா தான் இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ரிலேஷன்ஷிப்ப பேஸ் பண்ணி அதுல இருக்க சீக்ரெட் மேனிபுலேஷன்லாம் பேஸ் பண்ணி ஒரு ஃபாஸ்ட் அண்ட் அடிக்டிவ் த்ரில்லர் எனக்கு வேணும். எனக்கு எண்டிங் பத்தி கவலை இல்ல. நான் படிக்கிறப்ப வந்து என்னைய என்டர்டெயின் பண்ணா போதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா நீங்க படிக்க வேண்டிய ஒரு புக் தான். ரொம்பவுமே ஒரு டீசென்ட்டான புக் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா மாரலா கரெக்ட்டா இருக்கணும். ஒரு கேரக்டரோட ஆர்க்லாம் எனக்கு வேணும் அப்படின்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த புக் வந்து உங்கள அவ்வளோக்கா சாட்டிஸ்ஃபை பண்ணாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. புக்ஸ் படிக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீக்ல வந்து நீங்க பார்த்ததுலயே ஒரு நல்ல வீடியோ இது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஹைப்னு கீழ ஒரு பட்டன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணுங்க. சோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பீப்பிள வந்து ரீச் பண்ணும். தட்ஸ் ஆல் கைஸ். இன்னொரு வீடியோல இன்னொரு நல்ல புக்கோட சந்திப்போம். பாய்.